பெரம்பலூரில் ரவுடி கொட்டுராஜா என்கவுண்டர் சம்பவ இடத்தில் திருச்சி மத்திய மண்டல ஐஜி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பெரம்பலூரில் ரவுடி வெள்ளைக்காளியை குறிவைத்து போலீஸ் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டது. இந்நிலையில் இந்த சம்பவத்தில் ரவுடி கொட்டுராஜா என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். பெரம்பலூரில் பதுங்கி இருந்தபோது பிடிக்க வந்த உதவி ஆய்வாளரை கொட்டுராஜா அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோட முயற்சித்த நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்ட போது காயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். என்கவுண்டரில் கொல்லப்பட்ட கொட்டுராஜா மீது 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் என்கவுண்டர் நடந்த இடத்தில் திருச்சி மத்திய மண்டல ஐஜி பாலகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தடயவியல் நிபுணர்களும் ஆய்வு மேற்கொண்டு முக்கிய தடயங்களை சேகரித்து வருகின்றனர். இந்த சூழலில் பெரம்பலூர் எஸ்பி அனிதா அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். என்கவுண்டர் தொடர்பா என்ன நடவடிக்கை ஏதாவது இருக்கா மேம்? சார் டிஃபென்சிவ் மோட்ல தான் அவர் தாக்க வந்தாருங்கிறதுல டிஃபென்சிவ் மோட்ல இன்ஸ்பெக்டர் பண்ணியிருக்காங்க. மீதி ரிமைனிங் 6 அக்யூஸ்டுக்கும் ரிமாண்ட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இந்த கேஸுக்கு எஃப்ஐஆர் போட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரிக்கு சப்மிட் பண்ணிருக்கோம். எத்தனை குற்றவாளிகள் இது தொடர்பா பிடிச்சிருக்கோம் மேம்? இப்போ 6 பேர் ரிமாண்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஓகே, சம்பவம் நடந்ததுக்கும் இதுக்கு என்ன மேடம்? சார் இன்வெஸ்டிகேஷன் இப்போ இந்த பிளேஸ்க்கு வரது சார் அதுல இன்வெஸ்டிகேஷன் முடிச்சோனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. தேங்க் யூ. ஐஜி ஏதாவது சொல்லிருக்காரா மேம் நடவடிக்கை தொடர்பா விசாரணைக்கு? ஆல்ரெடி பேட்டி சார் கொடுத்துட்டாருங்க. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.